மேலப்பாளையத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரிடம் சிபிசிஐடி டிஜிபி நரேந்திர பால் சிங் தலைமையிலான குழுவினர் விசாரணையை துவக்கியுள்ளனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் கடந்த 27ஆம் தேதி ஒரு வீட்டில் 17 கிலோ எடையுள்ள ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் 141 டெட்டனேட்டர்களை போலீசார் கைப்பற்றினர். இது தொடர்பாக மேலப்பாளையத்தைச் சேர்ந்த கட்ட சாகுல், முகமது தாசிம், குட்டி என்ற நூருல் ஹமீத், அன்வர் பிஸ்மி, முகமது சம்சுதீன் ஆகிய 5 பேரை சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்தனர். போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள 5 பேரையும் வரும் 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நெல்லை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திங்களன்று காலை தமிழக சிபிசிஐடி போலீஸ் டிஜிபி நரேந்திர பால் சிங், ஏடிஜிபி கரண் சின்ஹா ஆகியோர் நெல்லை வந்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேரிடமும் துவங்கப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்படும் என்றும் எஸ்பி அன்பு கூறினார். சிபிசிஐடி டீம்ல இருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் ஃபார்ம் பண்ண பிறகு முறையாக அந்த சீஷர் மேலப்பாளையத்தில் எக்ஸ்ப்ளோசிவ் சீஷர் பண்ணியிருக்கோம். அது சம்பந்தமாக அந்த 5 குற்றவாளிகளும் இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. அவங்கள விசாரிப்பதற்காக இன்று அப்படி ஒரு டீம் வந்திருக்கோம். விசாரிச்சுட்டு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது சம்பந்தமாக எடுக்கப்படும். இதைத் தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை விருந்தினர் மாளிகையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட எஸ்பி விஜயேந்திர பிதாரி, நெல்லை சரக டிஐஜி சுமித் சரண், சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு பிரிவு எஸ்பி அன்பு, மாநகர துணை ஆணையர் ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.